செயலாளர் வடமாகாணம் திரு பி. கிறிஸ்டி ஜோசப் சார் அவர்களே. அடுத்து இன்றைய நிலையிலே நாங்கள் ஒரு நல்ல நிலையிலே நல்ல ஒரு சூட்சமான நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே எங்களுடைய பொருளாதாரத்தை பணிதனவள கூட்டுறவு சங்கங்களுடைய எங்களுடைய அங்கத்தருடைய பொருளாதாரத்தை பணியாளருடைய பொருளாதார நிலையை வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்திற்காக நல்ல நோக்கத்திற்காக இந்திய நிலையிலே எங்களுடைய சங்கத்தை சிறந்த முறையிலே உரிய நேரத்திலே எங்களுடைய சங்கத்துடைய வளர்ச்சி பாதையில் செல்கின்ற நேரத்திலே எங்களுக்கு பக்கபலமாக ஆணித்தரமாக நின்று எங்களுடைய சங்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறுகை தொழில் முயற்சி அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய கூட்டுறவு சார்பிலே எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இதில் இந்த சங்கத்தினுடைய சங்கங்களுடைய சேவையை நான் பெரிதும் பாராட்டுகின்றேன், மதிக்கின்றேன். அதை தொடர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை இன்னும் சிறப்பாக தொடரலாம் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. ஆனால் உங்களுடைய பக்கத்தில் ஒத்துழைப்பு காணாது. உங்களுடைய அரசியல் ரீதியாக மற்றது நடைமுறை சார்ந்த ரீதியாக போதாது. உங்களுடைய நலன்களுக்காகத்தான் இதை நான் சொல்லுகின்றேனுடைய அதில் வேறு எந்த குறுகிய நோக்கமோ இல்லை. இப்போ நான் எனக்கு அரசியல் பலம் என்று கேட்கறது பெனக்கண்ணுக்குள்ள அவரும் சேர்த்துத்தான். எனக்கென்று நான் கேட்கறது எந்தளவு நான் அரசியல் ரீதியாக பலப்படுத்தப்படுகின்றனோ அந்தளவுக்கு அதுகள் உங்களுக்கு பலன்களாக பயன்களாக வந்தடையும் என்பதையும் கூறிக்கொண்டு